ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களை எடுத்து படிங்கள். திருப்பாடல் 119. திருப்பாடல் 119, 114. நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உம்முடைய வாக்கின் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்போ 3 விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். நீரே என் கேடயம் அல்ல புகலிடம், நீரே என் கேடயம், உம்முடைய வாக்கின் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். இப்போ நாம் பார்க்கின்றோம் புகலிடம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எப்போது புகலிடம் என்பதோடைய அர்த்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம்? ஒரு ஆபத்து வருகிற சமயத்தில் ஓடி ஒளியக்கூடிய ஒரு இடம், பல ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பக்குவமான நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு இடம். எடுத்து படிங்கள். எசையா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். எசையா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளில் இருந்து கதவுகளை தாழிட்டு கொள்ளுங்கள். அடுத்தது என்னது? சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அப்போ நீங்கள் நல்ல தெளிவாக படிங்களா? மறுபடியும் யாரோ ஒருத்தர் படிங்கள். ஒருத்தர் படிங்கள். ஒருத்தர். நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து கதவுகளை தாழிட்டு கொள்ளுங்கள். அடுத்தது கடும் சினம் தனியும் வரை நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் பார்க்கின்றோம் தெய்வம் அன்னை அழைக்கின்றார். அழைத்து கொண்டு சொல்ல வார்த்தை, இடா பல கோப உணர்வுகள் வந்திருக்கின்றன, தீமைகள் வந்திருக்கின்றன, இது உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கின்றன. ஆகவே நீ வா, என் அருகில் நீ வா, என்னுடன் இருந்து கொள், உனக்கு அங்கு ஆபத்திலிருந்து உன்னால் காத்துக்க முடியும். வா என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் நம்மை அழைக்கின்ற விதங்கள். நம் பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள். அது ஈஸியாக அது எதற்காக தெரிஞ்ச சம்பவம் மனசில் பதிவதற்காக தன் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. நம்ம தொடக்குதல் புஸ்தகத்தில் அங்கு 6ஆம் அதிகாரம், மனிதர்கள் அத்தனை பேரும் தெய்வத்துக்கு எதிராக போவார்கள். அப்படி மனிதர்கள் தெய்வ கட்டளைக்கு எதிராக, தெய்வசனுக்கு எதிராக போகிற சமயத்தில் இறைவன் வருத்தப்படுவார். வருத்தப்பட்ட தெய்வம் சொல்கிற வார்த்தை 6ஆம் அதிகாரம் 5 முதலில் உள்ள திருவாக்கியங்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும், இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். இனி அடுத்த வார்த்தை, உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணில் இருந்து அழித்து ஒழிப்பேன். கிளியர். இறைவன் வருத்தப்பட்ட இறைவன் கோபப்படுகின்றார், ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போகின்றார். அப்போ நான் படைத்த மனிதர்களை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன், மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் அனைத்தையும் அழிப்பேன், ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகின்றேன். அப்போ தெய்வம் இதோ அழிப்பதற்கான திட்டம் இடுகின்றார். அப்படி இருந்த போதிலும் முழுமையாக அவர் அழித்தாரா? அழிக்கவில்லை. இதோ நோவாவை தேர்ந்தெடுக்கின்றார். நோவாவை தேர்ந்தெடுத்து கொண்டு, வா என் அருகில் நீ வந்துவிடு, நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நோவாவை அழைத்து அவனுக்கு தெய்வம் பாதுகாப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மீண்டும் படிங்கள், 11வது வாக்கியத்திலிருந்து படிங்கள். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் வன்முறையால் நிறைந்திருந்தது. அடுத்தது கடவுள் மண் உலகை உற்று நோக்கினார். வந்தனர். அடுத்தது எல்லோரையும் நான் ஒழித்துவிட போகின்றேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறையே நிறைந்திருக்கின்றது. மக்களே, இன்று உன்னுடைய குடும்பம்
அந்த மண் உலகில் பதிலாக உன்னுடைய குடும்பத்தை போட்டுக்கொள்ளுங்கள். ஆரம்பம் முதல் 6ஆம் அதிகாரம் 5 முதல் வாக்கில் படித்தோம் இல்லையா? அந்த மண் உலகு பதிலாக உங்கள் குடும்பத்தை போட்டு போப்பார்கள். இதோ இந்த குடும்பத்தில் இவர்கள் உருவாக்கியதற்காக, இவர்களை நான் குடும்பமாக உருவாக்கியதற்காக நான் வருத்தப்படுகின்றேன். நன்மைக்கு பதிலாக இவர்கள் தீமைதான் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ தெய்வம் உனக்கு நல்ல ஒரு கணவனை தந்ததற்காக, நல்ல மனைவியை தந்ததற்காக, நல்ல பிள்ளைகளை பெற்றோர்களை தந்ததற்காக, நல்ல சகோதரன் சகோதரி தந்ததற்காக தெய்வம் அங்கே வருத்தப்படுகின்றார். இதோ எது உனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு நான் மனைவி கொடுத்திருக்கலாம், திருமணம் இல்லாமல் இருக்கின்றானை பார், அவனுக்கு நான் கொடுத்திருக்கலாம், அவளுக்கு நான் கொடுத்திருக்கலாம், உனக்கு குழந்தைகளை கொடுப்பதற்கு பதிலாக அந்த தம்பதிகளுக்கு நான் குழந்தைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் உனக்கு கொடுத்த பிறகு நான் இங்கே ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றேன், ஏமாந்திருக்கின்றேன். தெய்வம் எதற்காக இந்த குடும்பத்தை வைத்திருக்கிறேன்னு தெரியாமல் அவர் பார்க்கின்றார். வருத்தப்படுகிற நிமிடங்கள், வருத்தப்படுங்கள். லூக்கான இந்த பேச்சை அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கான வாசிக்கிறோம் இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன வருது? அத்திமர உவமை. அந்த அத்திமர உவமையில் அங்கே என்ன நம்ம பார்க்கின்றோம்? அங்கே 6 வாக்கியங்களில் அங்கே எதற்காக இது இடம் வீணாக அடைத்திருக்கிறது, இந்த அத்திச்செடியை பிடுங்கிவிடு, ஒரு பிரயோஜனம் இல்லை. படிங்கள் 6ஆம் அதிகாரம் 13 வாக்கியங்கள். திராட்சை தோட்டத்தில் அத்திச்செடி நட்டு வைத்தார், கனி தரும் என்று எதிர்பார்த்தார், ஆனால் எதுவும் கனியும் தரவில்லை. அப்போ அது செய்யக்கூடியது எல்லாம் செய்து பார்த்தார். கடைசியில் சில வார்த்தை என்ன? ஏன் நான் எதிர்பார்த்த எதுவும் தரவில்லையே, பிறகு ஏன் இடத்தை அடைத்திருக்க வேண்டும்? இதை நீ வெட்டிவிடு, இதை நீ பிடுங்கிவிடு, பிடுங்கிவிடு. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த குடும்பம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த குடும்பத்தினால் எனக்கு தான் அசிங்கம் ஏற்படுகிறது, எனக்கு தான் அவமானம் ஏற்படுகிறது. அப்போ தெய்வம் மண்ணுலகில் இதான் இந்த குடும்பத்தை விடுவதற்காக வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட தெய்வம் அவருடைய கால்நடைகள் அத்தனையும் அழிக்க தீர்மானம் எடுத்தார். அப்படி என்றால் உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய தலை அனைத்தையும் தரைமட்டமாக்க, அனைத்தையும் உன்னை இல்லாமல் ஆக்குவதற்காக தெய்வம் தீர்மானம் எடுத்தார். ஆனால் அதே தெய்வம் மனித குலத்திலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். யார் அது? நோகா. அதே மாதிரி உன் குடும்பத்தை முழுமையாக அழிக்காமல் உன் குடும்பத்திலிருந்தே ஒரு நபரை தெய்வம் தேர்ந்தெடுத்து கொண்டு, மகனே உன் வழியாக நான் காத்து கொண்டு வரேன்னு சொல்லிக்கொண்டு நோவாவுக்கு தெய்வம் செய்த காரியம் என்பது என்ன நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? நீ ஒரு படகு செய், பெரிய ஒரு படகு ஒன்று செய், இதா எல்லாம் காண ஜோடி ஜோடியாக நீ சேர்த்து விடு, உன்னை நான் காத்துக்கொள்கின்றேன். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் புகலிடம். பல ஆபத்துகள் எல்லாம் வருகிற சமயத்தில் இதான் உன்னுடைய குடும்பம் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகின்ற பொழுது குடும்பம் முழுமையை அழிக்க விடாமல் தெய்வம் என்ன செய்கின்றார்? சரி, முழுமையை அழிக்க விட மாட்டேன், இரக்கம் காட்டுகிறேன் சொல்லி கொண்டு அந்த குடும்பத்தில் ஒரு நபரை தெய்வம் தேர்ந்தெடுத்து கொண்டு அவனுக்கு தன்னுடைய இரக்கத்தை தெய்வம் பொழிகின்றார். அதானே அந்த அத்திமர உமையில் நாம் பார்க்கின்றோம். எனக்கிற எல்லாம் அதை வெட்டிவிடுன்னு சொல்லும்போது தோட்டக்காரன் சொன்ன வார்த்தை என்ன? வேண்டாம் ஆண்டவரே, விட்டுவிடும், இனி ஒரு ஆண்டும் கொடுத்து பார்ப்போம், மறுபடியும் கொத்தி எரிப்படுவோம், கனி தந்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி விடலாம். ஃபஸ்ட்டு வெட்டி விடு, சிங்கிள், இல்லை என்றால் வெட்டி விடலாம், நெய்யும் தானம் சேர்த்து பிடுங்கி விடுவோம். இதோ தெய்வம் தருகின்ற ஒரு வாய்ப்பு. நம்முடைய தெய்வம் சினம் கொள்கின்ற தெய்வம்தான், கோபம் கொள்கின்ற தெய்வம்தான், ஆனால் அதே சமயத்தில் இரக்கமும் உள்ள தெய்வம். மக்களே, அழிந்து போக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்புகிற தெய்வம் இல்லை, அழிக்கிற தெய்வம் இல்லை. பூச்சாண்டி காட்டுவாரை ஒழிய ஒரு நாளும் உன்னை மென்னையும் அவர் அழிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அதே நீ நொண்டி சாக்கா நீ எடுத்துக்கொண்டு இருந்தே என்றால் அதே தெய்வம் சொல்ற வார்த்தை சீராக் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், சீராக் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3 முதலுள்ள திருவாக்கியங்கள். எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர் எவர் என நீ சொல்லாதே. அடுத்தது, ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். அடுத்தது, நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என நீ கூறாதே. அடுத்தது, ஆண்டவர் பொறுமை உள்ளவர். அடுத்தது, பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இருக்காதே. அடுத்தது, எண்ணற்ற ஆண்டவருடைய பரிவு எல்லையற்ற. அடுத்தது, எண்ணற்ற பாவங்களை அவர் மன்னிப்பார் என்று நீ உரைக்காதே, அவரிடம் இரக்கமும் உண்டு சினமும் உண்டு, அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரிடத்தில் திரும்பி வர காலம் தாழ்த்தாதே.
அப்போ அதனால் ஆண்டவர் மன்னிக்கிறவர் தானே, இரக்கம் காட்டுகிறவர் தானே, இரக்கம் காட்டுகிறவர் தான். ஆனால் இன்னொரு வசனமும் உண்டு, அவர் தண்டிக்கின்றார், தண்டிக்கிற சமயத்தில் போய்விடும். நமக்கு எல்லாம் உதாரணம் தெரியுமில்லையே, சோதோம் கொமோரோ இல்லையே, தொடக்குதல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். சோதோம் கொமோரோ பெரிய பாவத்தில் உள்ளாகி விடுகிறது. அத்தனை பேரும் இதை ஓரின செயற்கையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அந்த பெரிய பாவத்துக்கு ஆளாவிடுகிறார்கள். அப்புறம் தெய்வம் இதோ அந்த நகரை அழிப்பதற்கு அவர் திட்டமிடுகின்றார். அப்படி திட்டமிட்ட உடனே அந்த நகரில் ஒரு நபரை தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். யார் அவர்? லோத்தும் அவனுடைய குடும்பத்தையும். படிங்கள் 19ஆம் அதிகாரம் 12 முதலுள்ள திருவாக்கியங்கள். லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உளரோ, மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னிடம் அழைத்து கொண்டு நீ போய்விடு. என்ன காரணம்? அடுத்த வார்த்தை, பெருங்கண்டன குரல் ஆண்டவர் திருமணிந்ததனால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பி உள்ளார் என்றார். அப்படி பெரிய குடும்பம், உன்னுடைய குடும்பம் இதோ சோதோம் கொமோரோ பல திண்மைகளுக்கு ஆளாய் கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் உன் குடும்பத்திலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கின்றார், லோத். அது ஒருவேளை அந்த லோத் யாராவனா இருக்கலாம், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ யாராவனா இருக்கலாம். அந்த லோத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு சில வார்த்தை, லோத்தை மட்டுமில்லை, உன்னுடன் இருக்கிறவர்களை அழைத்துக்கொள். நீ அன்பு செய்கிற உன் துணையோடு இருக்கிற அவர்களை நீ அழைத்துக்கொள் உன்னோடு. அப்படி என்றால் மக்களே, இறைவன் கோபம் கொண்டிருக்கிற தெய்வம், அதே சமயத்தில் இரக்கம் காட்டுகிற தெய்வம் கூட அவரை தேடி போகிறவர்கள் இதோ அங்கு புகலிடம் அங்கு அடைவார்கள். ஆண்டவரே, நெருக்கடி மத்தியில் நான் பாவம் செய்த போதிலும் நீர் எனக்கு மன்னிப்பு தருகின்றீர், இரக்கம் காட்டுகிறீர், அந்த பெரிய அழிவில் இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீ காத்து கொண்டு இருக்கிறீரே, நன்றி தெய்வமே. நடந்த சமயம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். லோத்து அவங்க அத்தனை பேரும் அழைக்கிற சமயத்தில் அவங்க அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்களா லோத்தை? இல்லை, மாறாக எள்ளி நகைத்து கொண்டிருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள், சிரித்து கொண்டிருந்தார்கள். அவனை ஏற்றுக்கொண்டதில்லை. இருந்த போதிலும் தெய்வம் என்ன செய்கின்றார்? இரக்கம் கொண்டார். இருந்த போதிலும் தெய்வம் ஏற்றுக்கொண்டு. அப்படியே தொடர்ந்து படியுங்கள். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்கு உரியதாய் தோன்றியது. மறுபடியும் படிங்கள், 13ஆவது வாக்கியம் படி, 14ஆவது வாக்கியம். மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது எப்படி இருக்கின்றது? நகைப்புக்கு உரியாய் தோன்றியது. உனக்கு வீட்டில் அம்மா சொல்லுவார்கள், எடா தவறுடா, இதெல்லாம் ஆண்டவர் பொறுக்க மாட்டார், இது தவறுன்னு சொல்லும்போது உனக்கு தமாஷா இருக்கும். அப்பன் கண்டிப்பார், அப்பன் கண்டிக்கிற சமயத்தில் உங்களுக்கு தமாஷா இருக்கும். அல்லது அப்பன் திட்டுற சமயத்தில் அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து அப்பனை கேலி பேச்சு பேசுவார்கள். அல்ல அம்மா கண்டிக்கிற சமயத்தில் அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து அம்மாவை கிண்டல் செய்வார்கள். பெற்றோர்கள் கண்டிக்கிற சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள். பாப்பாவும் வேலையை பார்த்து, போமாவும் வேலையை பார்த்து, சும்மா தெய்வ தெய்வம்னு சொல்லிக்கொண்டு எள்ளி நகைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி நகைத்து கொண்டது போதிலும் தெய்வம் லோத்துடைய குடும்பத்தை விடவில்லை. விடவில்லை. என்ன செய்தார்கள்? அவனை காப்பாற்றுகிற அவனுடைய மனைவி வேண்டும் என்றே தாமதப்படுத்திக் கொண்டால், தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும், தாமதப்படுத்துகின்றார். வலுக்கட்டாயமாக தூதர் என்ன செய்கின்றால்? அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு இது வெளியே கொண்டு வருகின்றார். சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லும்போது இவள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றால் வலுக்கட்டாயமாக. தொடர்ந்து அப்படி படியுங்கள். பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் இருப்புதலையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டவிழாய் என்று வற்புறுத்தி, பற்றீங்களா, என்று வற்புறுத்தி கூறினார்கள். வற்புறுத்தின அர்த்தம் கட்டாயப்படுத்தி, எடா நீ போ நீ போ நீ போ என்று அவர்கள் கேட்கவில்லை. அடுத்த வார்த்தை தொடர்ந்து படியுங்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். தெய்வம் இரக்கம் காட்டுற காரணத்தினால்தான் குடித்து கொண்டிருக்கின்ற அப்பன் நீ இன்னும் உயிரோடு இருக்கின்றாய். தெய்வம் இரக்கம் கொண்ட காரணத்தினால்தான் போதைப் பொருளுக்கும் பலவித தீய பழக்கங்களுக்கும் அடிமை கொண்டிருக்கிற மகன் மகள் நீ இன்னும் உயிரோடு இருக்கின்றாய். இறைவன் உண்மையில் இரக்கம் கொண்ட காரணத்தினால்தான் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக நீ போகிற சமயத்திலும் தெய்வம் உன்னை எந்த ஒரு தண்டிப்பு கொடுக்காமல் உன்னை மன்னித்து மீண்டும் உன்னை வாழ வைக்கிறார் பார். அதை இறைவன் காட்டுற இரக்கம் தான் ஒழிய நீ எடுக்கல்ல.
இறைவன் மேல் வைத்த இரக்கம்தான். அந்த இரக்கத்தை ஒரு நாளும் நீ என்ன செய்யக்கூடாது, தவறா எடுக்கக்கூடாது. நான் வாசிக்கிறோம் இல்லையா, இந்த பேச்சு அப்படி வைத்துக்கொள்ள. ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம், ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் படிங்கள் 3, 4, 5. நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அடுத்தது, அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறைவனுடைய இரக்கத்தை, இதை நான் குடிச்சிருக்கின்றேன், நான் விபச்சாரம் செய்தேன், அப்பா அம்மாவுக்கு எதிராக நான் போய்விட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே, அவர்களை ஏமாற்றி விட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நான் நல்லத்தானே இருக்கிறேன், என் வாழ்க்கை நானே பார்த்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் ஏமாற்றினேன், காதலித்து ஏமாற்றி விட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கலையே, நான் குடிச்சிருக்கின்றேன், என் மனைவிக்கு எதிராக என் கணவனுக்கு எதிராக நான் போய்கின்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் நல்லத்தானே இருக்கின்றேன், இதோ பார் நான் கோயிலுக்கே போவதில்லை, நான் ஜெபமாலையும் ஜெபிப்பதில்லை, ஆலயத்துக்கு நான் வருவதில்லை, அருத்தந்தைகளை திட்டு இருக்கின்றேன், பங்கு பேரவை மக்களை திட்டு இருக்கின்றேன், சமுதாயத்தில் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் நல்லத்தானே இருக்கின்றேன், நான் குடிச்சிருக்கிறேன் பாரு, எவ்வளோ குடித்தாலும் பல ஸ்டடியாக இருக்கிறேன் பாரு, நல்லத்தானே இருக்கிறேன் என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய் என்று பார். இறைவனுடைய இரக்கத்தை நீ கேவலமல்லவா, ஏளனமல்லவா நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இறைவன் மேல் வைத்திருக்கின்ற இரக்கத்தை என்றைக்காவது நீ புரிந்திருக்கின்றாயா? இல்லையே, மாறாக ஒன்றுமில்லை தான் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஒரு நாள் கடந்து வரும், அந்த சமயத்தில் கையுங்காலம் அடி போயிட்டு வந்து உள்ள ஒரு பக்கம் வச்சுட்டு நீடி வந்துட்டு என்ன, இது நல்லா இருக்கிற சமயத்தில் போக வேண்டியது தானே, இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், இதெல்லாம் தெய்வம் கொடுக்கவில்லையே. நீ தானே தொடர்ந்து வார்த்தை படிங்கள். பரிவு கட்டுற என்பது உங்களுக்கு தெரியாதா? அடுத்தது, உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை நீங்கள் எந்த பேங்க்ல அது நீங்களே பார்த்துக்கோங்க. எந்த பேங்க்ல நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கொண்டு நீ போகிற என்றால், ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றால், எந்த அளவுக்கு நீ கேவலமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை பாராட்டுவதற்கு 10 பேர் இருக்கலாம், ஆனால் உன்னை காரி துப்புவதற்கு பின்னாடி 100 பேர் இருப்பார்கள். அது நீ கண்ணை பார்த்திருக்க மாட்டாய். அன்பு மக்களே, ஒரு நாளும் போகக்கூடாது. இருந்த போதிலும் தெய்வம் துணை புரிகின்றார். லோத்தை அவன் குடும்பத்தை என்ன செய்கின்றார்? வள்ளுக்கட்டமை கொண்டு போன போதிலும் தெய்வம் கட்டளையிட்டார், எடீதொப்பாக திரும்பி பார்க்காத போ என்று சொல்லிக்கொண்டு வள்ளுக்கட்டாயம் போன சமயத்தில் இவளுக்கு தான் விருப்பமே இல்லையே, இதான் நம்பிக்கை இது இல்லையே, என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தால் என்னவா மாறிவிடுகின்றாள்? உப்பு தூணா மாறிவிடுகின்றாள். இறைவனுக்கு எதிராக போகிறவர்கள் உப்பு தூணாக மாறிவிடுகிறார்கள். இதோ பாபத்துடைய அடையாளமாக உப்பு தூண் அங்கு வருவதை பார்க்கின்றோம். நீ உப்பு தூணாத குடும்பத்தில் மாறாத, பாவத்தின் அடையாளமாக நோய்களை பெற்றிருக்கின்றாயே, பாவத்தின் அடையாளமாக பலவித காயங்களை நீ பெற்றிருக்கின்றாயே, பாவத்தின் அடையாளமாக பல சம்பவம் குடும்பம் நடந்திருக்கின்றதே, அதெல்லாம் ஒரு உப்பு தூணாக தெய்வம் வைத்திருக்கின்றார். மக்களே, அதிலிருந்து வெளியே பாரு. இருந்த பதிலும் குடும்பத்தை தெய்வம் எப்படி காத்துக்கொண்ட லோத்துடைய குடும்பத்தை இறைவன் எப்படி காத்து வருகிறாரோ அதே மாதிரி உன்னையும் தெய்வம் காத்து வருகின்றார். அவருடைய அளவற்ற அந்த பரிவிருக்கத்தை ஒரு நாளும் நீயும் நானும் ஏளனம் செய்யக்கூடாது. ஆனால் நீ நான் என்ன செய்யணும்? சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கணும். பரவாயில்லை என்று. எந்த அளவுக்கு பாவத்தில் நீ நான் இருக்கிறோம் என்று பாருங்கள். அன்பு மக்களே, இறை சன்னதியில் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல். இன்று அடித்தளம் இயேசு இல்லை, மூளைக்கல் இயேசுவாக இல்லாத காரணத்தினால்தான், அந்த இயேசுவே இல்லை என்ற உணர்வே இல்லாத காரணத்தில்தான் இதெல்லாம் நடக்குது ஒழிய வேறு எதுவும். அதான் அந்த வார்த்தையில் நாம் பார்த்தோம். இதோ உள்ளம் கடினமாக நீங்க வைத்திருக்கின்றாய். கடினமான உள்ளம் என்ற காரணத்தினால் உங்களை மனம் மாற முடியவில்லை. அந்த கடின உள்ளத்தை நீ எடுத்து மாற்று. அதான் நம்ம எரேமியா புஸ்தகத்தில், எசேக்கியேல் புஸ்தகத்தில் எல்லாம் தெரியுமே, உங்க எல்லாரும் தெரியுமே, கல்லான இதயத்தை தெய்வமே நீ எடுத்து விடு, கனி உள்ள இதயத்தை எனக்கு நீ தந்து விடு.
கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை நீ எனக்கு தா, எனக்கு அது போதும் ஆண்டவரே என்று. அப்போ ஆண்டவரே நீரே என் புகலிடம் என்று சொல்கிற சமயத்தில் தெய்வம் நமக்கு புகலிடமாக வருகிற நீ நானும் அவருக்கு புகலிடம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லாத்திலிருந்தும் தெய்வம் நம்மை காத்து கொண்டு வருகின்றார். அவரை ஒரு நாளும் நம்மை தவறாக எடுப்படக்கூடாது. இன்னொரு உதாரணம் பார்த்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். என்கிற வாசியம் வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். ஐயோ உங்களுக்கு கேடு, தரகு சிறிது காலமே எஞ்சியிருப்பதை அழகை அறிந்திருக்கிறது, அதனால் அது எப்படி வந்திருக்கின்றது? கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. கடும் சீற்றத்துடன் என்றால் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன? கடும் சீற்றத்துடன். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எனக்கு உங்கள் மேலே பயங்கரமான கோபம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்கள். கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி முகலம் மாறுமா? காமெடியா இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க. கடும் சீற்றம் வந்தது என்றால் ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு நாளும் கண்டுபிடிக்காது. வேலை முடிகிற வரைக்கும் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. கூடையே இருந்துட்டு இருப்பான், கூடையே இருந்து காலை வருவார்கள். கடைசியில் தான் விஷயம் தெரியும். ஏடா நீயடா பண்ண? ஆமாம், அன்னைக்கு என்ன பண்ணீங்க, அன்னைக்கு நான் எப்படி வச்சேங்க, வச்சு செஞ்சேன் பார்த்தியா, இன்னொரு டைலாக்ல பார்த்தியா, வச்சு செஞ்சேன் பாருன்னு. வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் தெரியும் நீயாடா அப்படி செஞ்சேன்னு. நானே தான் செய்தேன். என்ன காரணம்? கோபம், வெறுப்பு, அடி மனசில் இருந்து என்றால் ஒரு நாளும் தெரியாது. நீங்களே பாருங்கள், காயின் ஆபேல், லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். காயின் ஆபேலை அழைக்கின்றான். எடா தம்பி வாடான்னு அழைக்கின்றான். அண்ணன் தம்பியை தன்னை அழைக்கின்றானே, சகோதரன் அழைக்கின்றானே, கொலை செய்வதற்கு தான் அழைக்கிறான்னு தெரிந்த தம்பி ஓடி போவானா? வரேன் நான் வரேன், கொலை தானே பண்ண, வாமா நான் வந்து அடி சாவடி போவானா? ஒரு நாளும் போக மாட்டான். கூட இருந்து கொடு குடும்ப அங்கத்தினர்கள் சொத்துக்காக என்ன கூட இருந்து எப்படி எழுதி வாழ்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க? பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், சொத்துக்காகவே பிள்ளைகள் பெற்றோடத்தில் இருக்கிறார்கள், எல்லா பணியும் செய்து விடுகிறார்கள். கையில் சொத்து பேப்பர் வந்த உடனே அப்பாவும் அம்மாவும் எங்க நேரம் முதியோர் இல்லத்தில் போ, வீட்டுக்கு முடித்து போச்சு. ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பெற்றோரை விட்டுக்கொண்டு எனக்கு நீ தேவையில்லை தான் போய் விடுகிறார்கள். மனசிலே வைத்திருப்பார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள், வெளியே சொல்லவே மனசுக்குள்ளே வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவங்க பார்க்க, நான் என் சொந்த காலம் நானே பார்த்து விடுகிறேன் தான் போய் விடுவார்கள். எந்த அளவுக்கு கூடையே இருந்து கொண்டு காலம் வாழ்கிறது. யாருந்தே ஜோசப் தெரியும் இல்லையா? யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரும். அங்கே பாருங்க, ஜோசப் கொண்டு போய் என்ன வைக்கிறார்கள்? அவன் அண்ணனை பார்க்க ஓடி வருகின்றான். அண்ணன்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அவனை கொண்டு போய் குழியில் போட்டு விடுகிறார்கள். அவனுக்கு தெரியுமா அண்ணன் தேடி வந்து தூக்கி போடணும்னு தெரியுமா? இல்லையே. அவனை எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது என்றால், பொறாமை இருந்தது என்றால், கோபம் இருந்தது என்றால், மக்களே அது ஒரு நாளும் வெளியே தெரியவே தெரியாது. அந்த செயல்பாடு தீர்ற வரைக்கும். இப்போ அந்த வார்த்தையை படிங்கள். அலகையானது கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அதை ஏமாற்றும் உன்னை நீங்கள் பாருங்கள். சாத்தான் என்னைக்காவது அந்த ஒரிஜினல் சொரூபத்தை கொண்டு வந்திருக்கின்றதா? ஒரிஜினல் சொரூபத்தை கொண்டு வருமா? கொண்டு வராது. அதை என்ன செய்யும்? டூப்ளிகேட்டை எடுத்துக்கொண்டே இருக்கும். அது என்ன? மற்ற உருவத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கும். ஆதம் ஏவாளை பயன்படுத்த ஏமாற்ற எந்த உருவத்தை பயன்படுத்தியது? பாம்பை பயன்படுத்தியது. இயேசுவை அந்த ஆண்டவரே இது வேண்டாம் என்று சொல்வதற்கு, இயேசுவை அது சொல்வதற்காக இங்க எந்த உருவத்தை பயன்படுத்தியது? ராயப்பரை பயன்படுத்தியது, மனித உருவத்தை பயன்படுத்துகிறது. அதே மாதிரி உன் குடும்பத்தை நாசமாக்குவதற்காக அந்த பிசாசு உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருடைய உருவத்தை அதை எடுத்துக்கொள்ளும். உன் உடலை நாசமாக்குவதற்காக, இச்சை தீர்த்து கொள்வதற்காக இதோ அந்த பிசாசு வேறொரு நபருடைய உடலை எடுத்து பயன்படுத்தும். அறிவு தெளிவோடு நீ விழிப்போடு இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம் இல்லையா? எங்க திருத்துதர் பணியில் அங்க திருத்துதர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் பவுல்
அங்கே இறை வார்த்தை அறிவித்து கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கே என்ன சொல்றாருக்கா, பேய் பிடிச்ச அந்த பிள்ளை அந்த சொல்ற வார்த்தை, இவர்கள் யாரு இறை வார்த்தையெல்லாம் எடுத்து சொல்றாரு. எடுத்து படிங்கள் 16 16 16 14 இல்லை 16 16 அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்க செய்து வந்தார். அப்ப பவுலை அவர் சொன்ன அடுத்த வார்த்தை படியுங்கள். தொடர்ந்து வந்து, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லையே, ஒரு தப்பும் இல்லையே. அதை பயன்படுத்த சொன்ன வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, உண்மையான வார்த்தை தானே. இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். அந்த பிசாசை யாரை பயன்படுத்தி கொண்டது? இதா அந்த குறி சொல்ல பிள்ளையை பார்த்து. அப்ப பவுல் என்ன செய்கின்றார்? எரிச்சல் அடைகின்றார். எரிச்சல் அடைந்து சொன்ன வார்த்தை என்ன? போ வெளியே என்று. அடுத்த வார்த்தை படியுங்கள். திரும்பி, நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகின்றேன். அந்த ஆவியிடம் கூறினான். அந்நேரமே அது அவளை விட்டு சென்று விட்டது. அப்ப பிசாசு இது அந்த பிள்ளையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவன் அங்க பவுல் நல்லதானே சொல்ல, பிசாசு நன்மை தானே சொல்லிவிட்டது. ஆனால் பவுலுக்கு தெரிஞ்சது அது பேய் என்று தான் விரட்டி அடிக்கின்றார். சொன்னது நல்லது என்ற போதில் வந்தது யாரு? பிசாசு வாயிலிருந்து. அது மாதிரித்தானே நீயும் உன் குடும்பத்தில் எத்தனை பேர், உன் நண்பர்கள், உன் காதலின் காதலி தேனொழுக உன்னிடம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ பாரு எவ்வளவு நல்லா பேசுறார், எவ்வளவு உண்மையா பேசுறார் என்று ஏமாந்தது நீ. அவன் தேனொழுக பேசின உடனே பாரு, அவ உடனே பாரு என் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறான் பாரு, அவ பாரு என் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறான் பாரு, இவன் என் ஃப்ரெண்டு, என் மேல நம்பிக்கையுள்ள ஃப்ரெண்டு என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நீ கொடுத்து விடுகின்றாயே. கடைசியில் காரியம் முடிச்ச உடனே ஏமாந்து நீ நிற்கின்றாயே. பிறகு ஏன் ஆண்டவர் என்று சொல்லும்போது, ஆண்டவரா உன்னை ஏமாத்தினாரு? அந்த பிசாசு இந்த பையனுடைய ரூபத்தில், அந்த பிசாசு இந்த அப்பனுடைய ரூபத்தில், அந்த பிசாசு இந்த அம்மாவுடைய ரூபத்தில், அந்த பிசாசு குடும்பங்களோட ரூபத்தில் கடந்து வந்து உன்னை ஏமாற்றுகிற சமயத்தில் நீ யாருடன் இணைந்திருக்க வேண்டும்? தெய்வத்தோடு நீ இணைந்திருந்தால் இதோ ஈஸியா கண்டுபிடிச்சு வெளியே போய் துரத்தி விடலாம். உன்னால் சொல்ல முடிகிறதா? அடித்தளம் இயேசுவாக இருக்க வேண்டும், மூளைக்கல் இயேசுவாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இல்லை என்றால் முடியாது. எத்தனை குடும்ப அங்கத்தினர்கள் செய்வினை தேடி போகிறார்கள், எத்தனை குடும்ப அங்கத்தினர்கள் பெரியவர்கள் கத்தோலிக்கர்களே மந்திரவாதியை தேடி போய்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தம்பதிகள் இங்கு வருகிறார்கள், வருகிற அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். பாவ சங்கீதம் செய்ய சொல்லும் போது நானும் செய்ய மாட்டேன். கத்தோலிக்கர்களா? ஆமாம், நாங்களாம் செய்ய மாட்டோம். பின்ன எதுக்கு வந்துக்கிறீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் ஃபஸ்ட்டு போய் கவுன்சிலிங், ஃபஸ்ட்டு பாவ சங்கீதம் பண்ணு, வார்த்தையை கேளு, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணலாம், போயிட்டு வாங்கணும். பிள்ளை என்ன ஜெபம் பண்ண முடியும்? என்ன வைத்து ஜெபம் பண்ண முடியும்? நீ விசுவாசமே இல்லாமல் சும்மா வாழ்ந்து ஜெபம் பண்ணுறது என்றால், பாவ சங்கீதம் செய்யாமலே நீ வாழ்கிற என்றால், திருப்பலிக்கு போகாமல் ஏனோ தான் இருக்கிறேன் என்றால், பிறகு எதுக்கு இன்னும் அருத்தந்தைகள் மந்திரவாதிகளா? அருத்தந்தர்களை மந்திரவாதி என்ற எண்ணத்தில் தான் ஓடி வருகிறார்கள். எடுத்து சொல்லுங்க ஃபாதர், எதிர்காலம் எப்படி சொல்லுங்க ஃபாதர். நாங்கள மந்திரவாதியை நான் எடுத்து சொல்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒருத்தரும் ஒரு வார்த்தையும் வராது. எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. மக்களே, நீ தான் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். தெய்வம் உனக்கும் எனக்கும் புகலிடமாக இருக்கின்றார். ஆக அதே சக்தியோடு பிசாசு நம்ம தேடி வருகிற சமயத்தில் கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றால், உன் மத்தியில், உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் சூழலில் இது வந்திருக்கின்றது. நீ தான் அடையாளம் கண்டு கொண்டு அதை அடக்கி ஆள வேண்டும். அல்லது சும்மா நீ அப்படியே நெஞ்சாமஞ்சா நீ வாழ்ந்து கொண்டிருக்க என்றால் அடி உனக்கு தான் கிடைக்கும், அடி உனக்கு தான் கிடைக்கும். ஆனால் தான் வார்த்தை கூறி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? தொடக்கத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். அங்கு காயினை பார்த்து தெய்வம் சொன்ன வார்த்தை, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய், நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு வாயிலில் படுத்திருக்கும். நீ என்ன செய்ய வேண்டும்? அதை அடக்கி ஆள வேண்டும். நீ அந்த அடக்கி ஆள வேண்டும். அடக்கி ஆளுதற்கான கிருபை தெய்வம் உனக்கு தந்திருக்கின்றார். அந்த கிருபையும் சக்தியும் தேவனுக்கு தந்திருக்கின்றார். நீ பயன்படுத்து. உன்னை யார் சாத்தானுடைய உறவு வைக்க சொன்னது? உன்னை யார் அவங்ககிட்ட போய்ட்டு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அப்போ மக்களே, ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். தெய்வம் எனக்கு புகலிடமாக இருக்கிறது என்றால் நான் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையோடு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த புகழ் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால்
பேரில் தான் இருப்போமே ஒழிய ஒரு நாளும் விடுதலை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தெய்வத்தை நாம் புகலிடமாக கொண்டோம் என்றால் அடுத்த நொடியே தெய்வம் சொல்கிற வார்த்தை ஒன்று உண்டு, பயங்கரமான வார்த்தை. திருப்பாடல் 110:1. நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும். உன் பகைவர் என்பது யாரு? தீமையிலும் தீய சக்திகளும் எல்லா கட்டுகளும் அத்தனையும் இது அந்த மந்திரவாத அத்தனையும் உன் காலடி நான் போடுகிறேன். அது வரைக்கும் நீ எங்கே இருக்க வேண்டும்? என்னிடத்தில் இருக்க வேண்டும். உனக்கு நான் புகலிடமாக இருப்பேன். இது தஞ்சுகிற இடம் உனக்கு அங்கே இருக்கும். மக்களே, தெய்வ சன்னதியில் நாம் போக வேண்டும். இந்த புகலிடமாக போகிற சமயம் இறைவன் தருகிற அட்வைஸ் உண்டு. எடுத்து படிங்கள். திருப்பாடல் 16. திருப்பாடல் 16 7, 8, 9, 10, 11. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். அடுத்தது, இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. அர்த்தம் புரிகிறதா? தெய்வம் எப்படி எனக்கு அறிவுரை தருவார்? வார்த்தை வழியாக. அந்த வார்த்தை விளக்குற இடம் எங்க? விளக்குற இடம் எங்க? ஆலயம். அதான் தியானங்கள், திருப்பலி, மறைவுரைகள். அப்போ அதை எடுத்து விளக்கின்ற நேரங்கள். அப்போ அறிவுரை உனக்கு அங்கே தரப்படுகிறது. அப்போ அந்த அறிவுரையை நீ கேட்கிற என்றால் ஆண்டவரை நான் போற்றுவேன். அப்போ அந்த அறிவுரை நீ கேட்டால் மட்டும்தான் முடியும். அடுத்த வார்த்தை வந்து இரவில் கூட இதோ என் மனச்சான்று. அப்போ இரவில் என் மனச்சான்றுன்னு என்ன அர்த்தம்? அமைதியை உறங்குற சமயத்தில் நீ எதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும்? தெய்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். ரீல்ஸும் மொபைலும் ஃபோனெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன் என்றால் என்ன கடந்து வரும்? என்ன கடந்து வரும்? நீ என்ன பார்க்குறியோ அதான் கடந்து வரும். நீ என்னெல்லாம் அசிங்க கண்டதெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் சினிமா நீ பார்த்து கொண்டே அதுதான் கடந்து வரும். அரசியலை பார்த்து கொண்டு தான் அதான் கனவுலையும் கடந்து வரும். தெய்வத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுதானே கடந்து வரும். அப்போ இவனை யார் வேண்டாம்னு சொன்னது? அதனால தானே வார்த்தை. இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 1 அதிகாரம் 2, 3 திருவாக்கியங்கள். சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அடுத்தது, அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். எப்போது? இரவும் பகலுமாக தெய்வ சட்டத்தை பற்றி தியானிக்கின்றவர். இரவும் பகலுமாக தியானித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் மட்டும்தான் மக்களே அது உனக்கு அந்த கிடைக்கும் அறிவுரை வருங்கிற. ஆனால் தான் யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 5, 6, 7. இருந்தது போல இருப்பேன். அடுத்தது, உன்னை நான் கைவிட மாட்டேன். அடுத்தது, அடுத்தது, வீறுகோள் துணிந்தனில் மக்களின் முதாயிற்கு கொடுக்கதாக நான் ஒரு வாங்கலை உரிமையாக்கி கொள்ளுமாறு நீ செய்வாய். அடுத்தது 7வது வாக்கியம். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு. நீ ஒரு நாளும் லேசாக எடுக்காது. நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் உனக்கு கற்றுக்கூட எல்லா சட்டங்களையும் நீ கடைபிடித்தே தீர வேண்டும். அதை கடைபிடிப்பதில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஈஸியாக போறதல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் 10 கட்டளைகளை நீ கடைபிடித்தே தீர வேண்டும். எந்த ஒரு நொண்டி சாக்கும் இல்லை. நொண்டி சாக்கு சொல்கிற என்றால் நீ கத்தோலிக்கனாக இருக்காத, விட்டு போயிட்டே இரு. உன்னை யார் உன்னை கட்டுப்படுத்துகிறா? நீ போயிட்டே இரு. உனக்கு வாழ விருப்பம் இல்லை என்றால் நீ போயிட்டே இரு. எதற்காக உன்னை உன் குடும்பத்தை நீ நாசமாக்கி கொண்டிருக்கின்றாய்? குடிச்சும் கும்மாளம் அடிச்சும் கொண்டும் ஏன் நாசமாக்கி கொண்டிருக்கின்றாய்? விபச்சாரம் செய்து கொண்டும் பெரியவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டும் எதற்காக நீ நாசமாக்கி கொண்டிருக்கின்றாய்? மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயமாக நீ வாழ்கிற என்றால் எதற்கு நீ மனிதனாக நீ இருக்கின்றாய்? நீ கேவலமாக மகள் என்று உனக்கு தெரியவில்லையா? எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று பார். அடுத்த வார்த்தையில் கவனமாக இரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்.
வலது புறம் இடது புறம் திரும்பாதன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அது என்ன சரப்படுதோ அப்படியே நீ கடைப்பிடித்தே தீர வேண்டும், இல்லை என்றால் நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காது. இது அப்படிதானா? மன்னிப்பு கொடுத்தே தீர வேண்டும், விட்டு கொடுத்தே தீர வேண்டும், அன்பு செய்தே தீர வேண்டும். அவன் இவன் என்பதல்ல, நீ உனக்கு தான் இந்த கட்டளை தந்தார், அவனுக்கு அல்ல. நீ கடைபிடிக்க வேண்டும், அவன் கடைபிடிக்க வேண்டியது என்பதல்ல, நீ கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் தான் தெய்வம் உனக்கு சொல்கின்றார். தொடர்ந்து அடுத்த வார்த்தை, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னில் நின்று அகற்றாதே. எது திருச்சட்ட நூல்? பைபிள். உன் கண்முன் நின்றே அகற்றாதே. அடுத்த வார்த்தை, இரவும் பகலும் இதனை தியானம் செய். இரவும் பகலும் தியானம். இப்போ பைபிளை தினந்தோறும் படி, ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து படி. அடுத்த வார்த்தை, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாக, அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு, கவனமாக இரு. நீ எங்க செய்கின்றாய்? குடிக்க கூடாதுன்னு பைபிள் எங்கே போட்டிருக்கா? பதில் சொல்ற எல்லா குடும்பத்திலையும் ஜிகி ஜிகா டிகி 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 டிங் டக்கா டக்கா டிங். நிறைய கிடக்குது, சார்ப்பும் சவரையாக கிடக்கிறது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை எங்க தெரியுமா? எசையா புஸ்தகம் 5ஆம் வாக்கியம் அல்லது 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட் எடுத்துடுறீங்களே. படி, 11வது வாக்கியம். விடியற் காலையிலேயே எழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குறவர்களுக்கு, நல்ல சத்தமா சொல்லு, ஐயோ கேடு. ஐயோ கேடுன்னு என்ன அர்த்தம்? தெய்வ கிருபைகளை நஷ்டமாக்கின நிமிடங்கள். காலையிலே எழுந்து போதை தரும் மதுவை நாடி போகிறவர்களுக்கு ஐயோ கேடு. இப்போ உண்மையாவதா? விடிய காலையிலே ஐடி கம்பெனியில் இருக்க வந்த வீட்டுக்கு வந்தோடனே டர்ன்னு அடிச்சு கொண்டு இருக்கின்றான். குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற காரியங்கள் விடிய காலையிலேயே. அடுத்த வார்த்தை படி, அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கிண்ணறம், வீணை, தம்புரு, மதுபானம் இவையெல்லாம் உண்டு, ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை, அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதில்லை. அதனது கேளிக்கை விருந்துகள், பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி, மேரேஜ் பார்ட்டி, அல்ல அது வெட்டிங் இல்லை, வெட்டிங் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, அதுக்கப்புறம் கேதரிங்கு, அங்கே இங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவரோட ஜாரு பார்ட்டி வைக்கலாம் பார்ட்டின்னு தான். கேளிக்கை விருந்துகளில் எல்லாம் மதுபானம் எல்லாம் உண்டு, ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை. அம்மா நான் கேதரிங் போயிட்டு வரமா, பார்ட்டி போயிட்டு வரேன்னா, சரி பரவாயில்லடா, என் பையன் தானே எப்பயாவது தானே ஃபாதர் குடிக்கிறான், பிரச்சனை இல்லை ஃபாதர். நல்ல அம்மா, ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். நல்ல மனைவி, கணவன் குடிச்சுக்கின்றான், பரவாயில்ல, என்னங்க அங்கெல்லாம் போய் குடிங்க, இங்கேயே குடிங்க, வீட்டிலேயே குடிச்சிடுங்க, அப்போ என் மானம் போதில் ரொம்ப சந்தோஷம். நல்ல மனைவி, என்ன அழகாக இருக்கிறது பார். எந்த அளவுக்கு நீ இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்று பார். அவன் சொல்லுவான், நான் வீட்டை விட்டு போடின்னு சொல்ல, பாடா நீ இல்லைன்னா வாழ முடியுமான்ட்டு விட்டு வர வேண்டும், விட்டு வர வேண்டும். விட்டு வந்துட்டு அவனுக்காக நீ ஜெபம் செய், மன்னிப்பு கேள், மன்னிப்பு நீ கொடு. அவனை குடி பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடி. தெய்வத்தில் போன என்றால் தெய்வம் வெளிப்படுத்தி தருவார், தெய்வம் வெளிப்படுத்தி தருவார். அல்ல உட்காந்து அழுது தெய்வம் ஒரு நாள் சொன்னதில்லை, ஒரு நாள் அழுது சொன்னதில்லை. ஆனால் நீ அழுது கொண்டிருக்கின்றாய், வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றாய், போய் டைவர்ஸ் வாங்கி கொண்டிருக்கின்றாய். கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டார், இவன் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன்னை இவனை பற்றி தெரியுமா என்று. ஓ தெரியுமே, என்ன மண்ணாங்கட்டி தெரியும் இவனை பற்றி உனக்கு ஒரு ஜுக்கும் தெரியாது. கல்யாணம் முடிச்ச பிறகுதான் குடிகாரன் ஜாமி, அதுக்கு தான் சாமியார் அவனும் சிஸ்டர் அவனு சொன்னது. கேட்டதா, பையனை பார்த்த உடனே பிள்ளைய பார்த்த உடனே பிச்சு போயிடுச்சு, வாழ்க்கையே பிச்சுட்டு போயிடுச்சு. போ தேவையா? நாங்கள் பாடுவோம்ல, நல்ல வேலை நான். மகளே, அப்போ கேளிக்கை விருந்துகள். இனி தொடர்ந்து படிங்கள் 13வது வாக்கியம்.
பாத்தீங்களா? அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள், அவர்கள் பெருமற்குரிய பசியால் மடிகின்றார்கள், பொதுமக்கள் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அறியாமல் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள், பாவத்திற்கு இதா போய்கொண்டே இருக்கின்றார்கள். பயங்கரமான தொடர்ந்து அப்படியே நீங்கள் படித்து வருகிற சமயத்தில் பயங்கரம் படிங்கள். 20வது வாக்கியம் படிங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குறவர்களுக்கு ஐயோ கேடு. பார்த்தீங்களா? குடிக்கிறவங்க பயங்கர அந்த இது சொல்வார்கள், ஏன்னா தத்துவங்கள் எல்லாம் கடந்து வரும், பயங்கரமாக தத்துவங்கள் எல்லாம் கடந்து வரும் தான் போடுவார்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும். அது கேட்டு குடும்ப அங்கத்தினர்களும் ஆமாம் சாமி நீ தலையாட்டுகிறேன் என்றால் நீ எந்த லட்சத்தில் இருக்கிறேன்னு பாரு. எப்படின்னு பாரு. மக்களே, தெய்வத்துக்கு என்றால் தெய்வத்துக்கு மட்டும்தான் வேண்டும். அது வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு நாளும் நீ மாற்றாதே. மீண்டும் யோசுவா புஸ்தகம் வந்து விடுங்கள். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படிங்கள் 8ஆம் வாக்கியம். அகற்றாதே, இரவும் பகலும் அதை தியானம் செய், இதில் எழுதுவது அனைத்தையும் கடைப்பிடி, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றியும் காண்பாய். ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? அங்கே வெற்றி காண்பாய். ரெண்டாவது என்ன வருகிறது? நீ நலம் பெறுவாய். அடுத்த வார்த்தை படியுங்கள். அஞ்சாதே, கவலைப்படாத, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவன் நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். இறை வார்த்தை. எனக்கு புகலிடமாக தெய்வம் இருக்கின்றார். அப்போ எனக்கு அறிவுரை கூறும் இந்த தெய்வத்தை நான் போற்றுவேன். அதான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இப்போ எடுத்து படிங்கள். திருப்பாடல் 16 7 முதல் திருவாக்கியங்கள். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை நான் போற்றுவேன். அடுத்தது என்னை எச்சரிக்கின்றது. அடுத்தது ஆண்டவரை எப்போது என் கண்முனை வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். புகலிடம். தெய்வம் என் அருகில் இருக்கின்றார். இதோ வார்த்தை என் அருகில் இருக்கின்றது. வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிற சமயத்தில் எது உண்மை எது பொய் என்றதை அடையாளப்படுத்தும். நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லும். எப்படி பேச வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும். யாரும் தலையாட்டம் பார்க்காது. வெட்டு 1 துண்டு 2ன்னு கடவுளுடைய வார்த்தை வரும். அல்ல ஜால்ரடிச்சு பேசாத இறை வார்த்தை. அடுத்த வார்த்தை, என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இது அங்கு நிலைத்திருக்கும். இனி அடுத்த வார்த்தை படி, என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உன் அன்பனை படிக்குழியே காணவிட மாட்டேன். அது என்னது? பாதாளம், பிசாசுகள், படுகுழி, பிசாசுகள், தீவனையின் தீய கட்டுகளுக்கு ஒரு நாளும் தெய்வம் என்னை விடமாட்டார். ஒரு நாளும் அது என்னை அடிமைப்படுத்தாது, அடிமைப்படுத்தவும் முடியாது, அடிமைப்படுத்தவும் முடியாது. இனி 11வது வாக்கியம் படி, என் வழக்கின் நியாயத்தை வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் எனக்கு பேரின்பம் உண்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தெய்வத்தை நெய்யும் நானும் புகலிடமாக கொள்கின்ற சமயத்தில் கிடைக்கிற பாக்கியங்கள். மக்களே, ஒரு நாளும் நாம் விடக்கூடாது. தெய்வத்தை அந்த அளவுக்கு சொந்தமாக்கினால் மட்டுமே தான் முடியும். இயேசுவை மூளைக்கல்லாக வைத்தால் மட்டும்தான் மக்களை முடியும். அல்ல பேருக்கு மூளைக்கல்லாக இருந்து கொண்டு இஷ்டம் போல நீ புல்லிலையும் வைக்குள்ள நீ வீடு கட்டி கொண்டிருக்கிற என்றால் நெருப்பு வந்தவுடனே எல்லாமே போய்விடும். விசுவாச வாழ்க்கை ஒரு நாளும் அடைத்தார போகக்கூடாது. ஒரு நாளும் ஆட்டம் காணக்கூடாது. ஆட்டம் கண்டது என்றால் வாழ்க்கையும் போய்விடும். ஒரு நாளும் கிருபைகள் உன்னால் அனுபவிக்க முடியாது. Praise the Lord. நீரே என் புகலிடம். அப்புறம் நீரே என் கேடயம். கேடயம் என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லையா? அந்த கேடயம் வச்சு அடுக்கிறது. நீரே என் கேடயம், ஷீல்டு. நீரே என் ஷீல்டு வருகிறோம். எடுத்து படிங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் திருப்பாடல் 91, திருப்பாடல் 91 படிங்கள். 3-4 வாக்கியம் படிங்கள். வேடரின் கண்ணியில் என்று கொண்டு இருக்கும் கொள்ளை நோயில் என்றும் என்னை அவர் தப்புவிப்பார். வேடனின் கண்ணில் என்று கொன்று இந்த கொள்ளை நோயிலிருந்து என்னை தப்புவிப்பார். அடுத்தது
உன்னை காண்பீர். பார்த்தீங்களா, சிறகுகளால் உன்னை அரவணைப்பார், ரெக்கைகளின் கீழ் நீ புலிடம் காண்பீர். அவர் உண்மையை கேடையும் கவசமும் ஆகும். உண்மைதான் உனக்கு கேடையும் கவசமாக இருக்கும். அவன் நீ தெய்வத்தோடைய உண்மை என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் நானே ஜீவனும். அப்போ அவர் இயேசு தான் அந்த உண்மை. அந்த இயேசு உனக்கு கிடையமாக இருப்பார். இதா வேடன் என்று கண்ணி நின்று, வேடனுடைய கண்ணின்னு சொல்வது என்ன அர்த்தம்? வேடன் தெரியல, அவன் அந்த பறவைகளை பிரிப்பது அந்த கண்ணிகளை இருப்பான். பறவைக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, ஒளிஞ்சுக்கிட்டு தான் அவன் வைப்பார்கள். பிசாசுக்கள் இதா ஒளிந்து நின்று கொண்டு இதை தாக்கும். நீ தான் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள திருவாக்கியங்கள். பிள்ளாய் உன் பிள்ளை உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளி விடாதே. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தெய்வம் சொல்ற அறிவுரை, பெற்றோர்கள் உனக்கு கொடுக்கிற அட்வைஸை கடைப்பிடி, தள்ளி விடாத. அவன் படிச்சானா படிக்கவில்லையோ என்ற கேள்வி கேட்காத, அவங்களுக்கு தெரியுமா தெரியாத கேள்வியை கேட்காத. அவர்கள் அடிபட்டு அதன் பிறகு அதில் சொல்கிறார்கள் தவறு செய்தார்கள். அந்த தவறை உணர்ந்தவர்கள் மீண்டும் என் மகன் என் மகள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக உன்னை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். அது புரிந்து கொள்கிற தன்மை உனக்கு இருக்க வேண்டும். அல்லது அப்பா எனக்கு விடுதலை தர மாட்டேங்கிறாரு, அம்மா பாரு என்னை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க பாருங்க, என்னை அப்படியே வீட்டுக்குள்ளே வைத்தீர்கள் பாருங்கள். முன்னாடி நீ உன் வயசில் அப்பா அம்மா நான் வழி தவறி போய்விட்டோம், பலரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். நாங்கள் பட்ட அந்த அவமானங்கள், நாங்கள் பட்ட அந்த காயம் மகனே மகள் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக பெற்றவர்கள் கண்டிப்போடு வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். அந்த கண்டிப்பை புரிந்து கொள்ள வக்கு உனக்கு இல்லை என்றால் நீ எல்லாம் ஒரு மகனாக இருப்பதற்கோ மகளாக இருப்பதற்கோ எந்த தகுதியும் உனக்கு இல்லை. உனக்கு எதிராக போவதற்கு, உனக்கு சாதகமாக போவதற்கு பலரும் அங்கு இருப்பார்கள். சொந்த பந்தங்கள் உற்றார் நண்பர்கள் வருவார்கள். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்க்கை நீ நாசமாக்கி கொண்டிருக்கிற என்றால் உனக்குத்தான் விவரம் இல்லை என்று அர்த்தம். பெற்றோர்கள் அது காரணங்கள். அவர்கள் தவறு செய்தார்கள், உணர்ந்தார்கள். உணர்ந்து கொண்டு இது அந்த பிராயச்சித்தமாக என் மகன் அந்த பாவ வழிக்கு போகக்கூடாது, என் மகள் அந்த பாவ வழிக்கு போகக்கூடாது என்பதற்காக இது அவர்கள் பார்த்து வளர்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நீ வாழ்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு நீ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று பார். தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி, தாய் கற்பிப்பதை தள்ளி விடாதே. அடுத்த வார்த்தை, அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. இதன் ஒழிய நீ போடுற மேக்கப் அல்ல, நீ போடுற நெக்லஸ், நீ போடுற கம்மல் அல்ல, இதுதான் உனக்கு அழகு. அடுத்த வார்த்தை, பாத்தீங்களா, பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சி ஊட்டி இழுப்பார்கள், அவருடைய போக இணங்காதே. கவர்ச்சி என்றால் என்ன அர்த்தம்? கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும், அட்ராக்ஷன் பண்ணுங்க, அடையே இழுக்கு பல தீய எண்ணங்கள் தான் கவர்ச்சி. அப்போ கவர்ச்சி ஊட்டி இழுப்பார்கள். பாட்டில் ஒரு விஸ்கி, ஒரு பிராண்டி, ஒரு சிகரெட்டு, இதா ஒரு இச்சை, வான்னு சொல்லி உன்னை கவர்ச்சி ஊட்டி இழுப்பார்கள். அப்படி என்றால் தீயவர்கள் மத்தியில் தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி போக வேண்டுமல்ல, இழுப்பார்கள். நீ போகாத, உன்னை அழைப்பார்கள், நீ போகாத. ஆனா நீ கேட்டாயா? நீ கேட்கவில்லை, நீ போய்விட்டாய். இதோ பெற்றோர்கள் ஏமாந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் உன்னுடைய பருவத்தில் அவர்கள் ஏமாந்தார்கள். அதே பாவம் இதோ இங்கே வருகிறது. அவர் பார்க்கிறார்கள், நான் ஏமாந்த மாதிரி என் பையன் ஏமாறக்கூடாது, என் பிள்ளை ஏமாறக்கூடாதுக்காக அந்த பெற்றோர்கள் பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் நீ அதை கேட்டாயா? அவர்கள் சொல்வார்கள், கவர்ச்சி ஊட்டியுடன் இழுப்பார்களடா, நீ போக இடங்காதே. அடுத்த வார்த்தை, அவர்கள் என்னோடு வா, எங்களோடு வா, பதுங்கியிருந்து எவரையாவது கொல்வோம், யாராவது ஒரு அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம். எத்தனை அப்பாவி பெண்கள் இதில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை அப்பாவி பெண்கள் இது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் என்ற பெயரில் திடீரென்று காதல் என்று கூட வருகிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் இது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ பரவாயில்ல, என் பையன் தானே வீட்டுக்கு வருகின்றான், என் பிள்ளை தானே வீட்டுக்கு வருகிறது, பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை பழக விடுகிறார்கள். கடைசியில் என்ன செய்கிறார்கள்? அதை அவர் சாதமாக எடுத்துக்கொண்டு காதல் என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் பெற்றோர்களை எதிர்த்து போய் விடுகிறார்களே. ஆலயத்துக்கு அனுப்புகிறார்கள். யூத் நீங்கள் எல்லாம் போங்கடா, யூத் பிக்னிக்கு போங்கடா என்று சொல்லிக்கொண்டு தான் அனுப்புகிறார்கள். பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அனுப்புகிறார்கள். என் பிள்ளை ஆலயத்தில் இருக்கின்றான், என் பிள்ளை
பிள்ளை ஆலயத்தில் பணி செய்கிறார்கள் என்று. ஆனால் ஆலயத்துக்கு போன நீ அந்த ஆலயத்தில் சென்று அங்கே இருக்கிற அந்த மகனை, அங்கே இருக்கிற அந்த மகளை காதல் என்ற பெயரில் நீ கொண்டு போகிற சமயத்தில் 2 பெற்றோர்களும் சந்தோஷமாக, அந்த 2 பெற்றோர்கள் மத்தியிலும் இடையிலும் அங்கே பிரச்சனையை உண்டு செய்தது யாரு? நீ தானே, நீ தானே. எந்த அளவுக்கு? அதனால் தான் பெற்றோர்கள் சொல்வார்கள், மகனே கவர்ச்சி ஊட்டி இழுப்பார்கள், நீ போக இணங்காதே, தேனொழுக பேசுவார்கள், நீ ஏமாந்து போகாதே, நீ யார் என்பதை மறந்து விடாதே. நீ யார் என்பதையும், எதற்காக நான் உன்னை ஆலயத்துக்கு அனுப்புகின்றேன், எதற்காக உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்றேன் என்று உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். லட்சியம், நோக்கம் உனக்கு இருக்க வேண்டும். அது இல்லாமல் ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், குடும்ப சூழல் தெரியாமல், குடும்ப நிலையை புரிந்து கொள்ளாமல், ஏனோ தான் சுயநலை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? விசுவாச வாழ்க்கையும் இதே மாதிரித்தானே. நீ யார் என்று உனக்கு உணர்வு இருக்கா? நான் ஒரு கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கினவன், இயேசு கேட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவன், இதை நான் பிரமாணிக்கம் எடுத்திருக்கின்றேன், தெய்வத்துக்கு நான் பிரமாணிக்கம் கொடுத்திருக்கின்றேன். தெய்வமே, நான் உனக்கு நான் மகனாக இருப்பேன், உனக்கு நான் மகளாக இருப்பேன் என்று நான் பிரமாணிக்கம் கொடுத்தேன். ஆனால் இன்று எங்கு போய்விட்ட அந்த பிரமாணிக்கம்? நான் தெய்வத்துக்கு மகனாக இருக்கின்றேனா அல்லது பிசாசுக்கு நான் மகனாக இருக்கின்றேனா? யாருக்கு நான் மகன், மகள்? நீ தான் பதில் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிதலுக்கு எதிராக நீ போகிற சுபத்தில் நீ பாவத்தில் அல்லவா நீ இருக்கின்றாய். அடுத்த வார்த்தை, பதுங்கியிருந்து எவரையாவது ஒரு அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம். அடுத்தது, அவர்களை விழுங்குவோம். படுகுழிக்கு செல்வோரை அதை விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். அதிலிருந்து முழுமையாக விழுங்குவோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக அப்படியே பொருளாதாரம் தான் அப்படியே இழுப்பது. அந்த பிள்ளை வழியாக, அந்த பையன் வழியாக அப்படியே பொருளாதாரம், அந்த உடல் தான் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பது, தன்னையே கொடுப்பது. என் நண்பன் தானே, என் காதல் தானே, நாளைக்கு முன்னத்தானே நான் கல்யாணம் செய்ய போகின்றேன், அதுவா இப்போவே நான் சேர்ந்து இருக்கலாம். இதா போகிறார்கள், நம்பிக்கொண்டு போய்விடுகிறார்கள். தன்னையே முழுமையாக கொடுப்பது. பாதாளம் போல் அவர்களை விழுங்கி விடலாம். ஏதாவது அப்பாவை போய் தாக்கி கொண்டிருக்கலாம். எத்தனை நண்பர்கள் கூட சேர்ந்து இப்படி செய்கிறார்கள். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறார்கள். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசம். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதெல்லாம். எத்தனை கேசஸ் எல்லாம் படி நடந்து கொண்டு இருக்கின்றது. மக்களை, யாரு காரணம்? இதற்கெல்லாம் யாரு காரணம்? அந்த மாட்டினவர்கள், தவறு செய்தவர்கள் மகனாக இருக்கக்கூடாது, மகளாக இருக்கக்கூடாது என்றால், அன்பு பெற்றோர்களே, அந்த மகனுக்கு அந்த மகளுக்கும் இறை வார்த்தையை கொடு. இல்லை என்றால் நாளைக்கு அந்த கேஸில் உன்னுடைய மகனாக இருப்பான், உன்னுடைய மகளாக இருப்பார்கள். தெய்வம் அதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டார். நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தேன், நீ தான் அதை கவனத்தோடு இல்லாமல் இருந்தாய். அடுத்த வார்த்தை, எல்லா வகையான அரும் பொருள்களும் நமக்கு கிடைக்க, கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நாம் நிரப்புவோம். அடுத்த வார்த்தை, நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் எல்லாம் என்றெல்லாம் சொல்வார்கள். அடுத்த வார்த்தை, சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே, அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்கள் தேவையில்லை, அப்பேற்பட்ட நண்பர்கள் தேவையில்லை. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க தெரியாத நீ எப்படி வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க போகின்றாய்? நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க தெரியாத நீ எப்படி வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க போகின்றாய்? அப்போ நல்ல நண்பர்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடு, அதன் பிறகு வாழ்க்கை துணையை தேட போகலாம். ஆனால் நண்பர்களையே தேர்ந்து தெரியாது நீ, உன் வைக்கிற நண்பர்களே குடிகாரணம், இப்பேற்பட்ட இழிவான நண்பர்கள் நீ வைத்துக் கொண்டிருக்கிற என்றால் உன் வரப்புற வாழ்க்கை துணை எந்த லட்சணத்தில் இருக்கும் என்று நீயே பார். அடுத்த வார்த்தை, தீங்கிழைக்க துடிக்கின்றன, ரத்தம் சிந்த விரைகின்றன. அடுத்தது, கண்முனை அன்று மறைவாக கண்ணி வைப்பார்கள். அடுத்தது, பதுங்கி அவர்களுக்கு ஊர் விளைவிக்கும், கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களே அழிக்கும், பொறியாகிவிடும். மக்களே, ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya.